கும்பராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன், 9வது பாவத்தில் சூரியன். அதுவும் சூரியன் நீச்ச சூரியன். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். காலை ஏஞ்சவுடன் இன்றைக்கி என்ன செய்யலாம் அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். அதனால் டென்ஷன், இரிட்டேஷன், கோபம் அதிகமாக இருக்கும். வீட்டில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வருகிறது, ஆனால் அதை முயற்சி செய்து அதை பிடிக்க முடியவில்லை, அந்த சான்சஸை பிடிக்க முடியலையே, அந்த மன கஷ்டம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பிடிச்சிடுவீங்க, தைரியமாக பிடிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் என்ற பேச்சு உங்களுக்கு இருக்காது. 15 நாள் சுமாரான நாட்கள் அப்படின்னு சொல்வேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியலில் இருந்தால் கம்மியாக பேச வேண்டும், வீண் விவாதம் செய்யக்கூடாது. வியாபாரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரியாக இருந்தாலும் கண்டிப்பாக பேப்பர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலையில் டைட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த வேலை சரியில்லை, அந்த மாதிரி செஞ்சு, இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு உங்கள் பாஸ் உங்களை வெறுட்டுவார்கள் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஏப்பா இந்த மாதிரி அடிக்கடிக்கு தப்பு செய்கிற, இது இப்படி ஷூட் பண்ணணும், அதை இப்படி ஷூட் பண்ணணும். இது எழுத்தாளராக இருந்தால் எழுத்தில் தப்பாக இருக்கும். 2 வாட்டி படித்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே கொடுங்க, அப்புறம் பேசுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா கவனித்து படிக்க வேண்டும். அல்லது இந்த நேரத்தில் ஏதாவது எக்ஸாம் இருந்தால் அதில் ஃபெயில் ஆகிற வாய்ப்புகள் உள்ளன. முயற்சி நல்லா செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் இந்த மாதிரி நிலைமையில் 2 பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் காயத்ரி நாம ஜபம் செய்ய வேண்டும். காயத்ரி நாம ஜபம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபத்தை ஏற்ற வேண்டும். அல்லது நவகிரக கோயிலில் ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.